தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களோடு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பொன் ராதாகிருஷ்ணனின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இங்கு நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறது போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். தற்போது மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடுகளை விளக்கி சொன்னார். ஆறாம் தேதி நடந்த இந்த ஒரு சம்பவத்தை மனசுல வச்சுட்டு பிரதம மந்திரி என்கிட்ட சொன்னார், 6 நாளா நான் பேசின போது 4 நாள் அங்க ஒரு தாய் தன் மகனை இழந்து, அது கூட ஒரு டிராஜிக் இன்சிடென்ட்ல அவங்க போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீ போய் பாரு, அவங்க கிட்ட பேசி அவங்க மனசுல இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்றத கேட்டுட்டு என்கிட்ட வந்து பேசு, என்கிட்ட ரிப்போர்ட் கொடுன்னு சொன்னாங்க. இதற்கிடையே மத்திய அரசு அந்த 6ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம் நடந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளவே நம்மளோட ஹை கமிஷனரை இலங்கை பிரதம மந்திரியோட பேசி கண்டனம் தெரிவித்து, நீங்க எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போறீங்க, உடனே இதை பத்தி எங்களுக்கு வேணும் பதில் உடனே அவர் விசாரணை நடத்துறோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இலங்கை பிரதமர். அந்த விசாரணையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்ச உடனே இந்த இழப்புக்கு நியாயம் கிடைக்கும் பொருட்டு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி கட்டுப்பட்டிருக்காரு. ஓப்பனா என்கிட்ட சொல்லவே சொன்னாங்க, நீ போய் கேட்டுட்டு வா, அங்க விசாரணை நடக்குது, நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணலாம், நியாயம் கிடைக்கிறதுக்கு வேணுங்கிற முயற்சி எல்லாத்தையும் பண்ணுவோம்னு பிரதம மந்திரி என்கிட்ட சொன்னார். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். உங்க எல்லாரும் முன்னிலையில் தான் அவங்களோட உட்காந்து பேசணும். அவங்க கேட்கிற கோரிக்கை 3: சுட்டவங்களை கைது பண்ணணும், அவங்களுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். 2, மீனவர்கள் கடலுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க, அந்த பயம் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணணும். அவங்க வாழ்வாதாரம் அதை நம்பிதான் இருக்கு. 3வது, அவங்க வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் வடையில நீங்க என்ன முயற்சி பண்ண போறீங்கன்றதை எடுத்து சொல்லுங்க. நீங்க வாழ்வாதாரம் முன்னேறதுக்கு நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்படிங்கறது அந்த 3 தான் அவங்க எடுத்து சொன்ன கோரிக்கைகள். மத்திய அரசின் தரப்பிலே நான் அவங்கள கை வணங்கி, தலை வணங்கி கை வணங்கி அவங்கள கேட்டது இதுதான். கடல்ல ஒரு டிராஜிக் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல, ஒரு சூழ்நிலையில உயிரிழந்தான் அந்த இளைஞன். தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கோசம் மீன் பிடிக்க போன ஒரு இளைஞன். அந்த மாதிரி ஒரு டிராஜிக் சிச்சுவேஷன்ல இறந்த பிறகு இப்ப வரைக்கும் 6 நாள் ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல அடக்கம் கிடைக்காம மார்ச்சுரியில அவரோட பாடி இருந்துட்டு இருக்கு. அந்த தாய் பொது நலம் கருதி இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தங்கச்சி மடம், ராமேஸ்வரம், இந்த பிராந்தத்தில் இருக்கக்கூடிய யாரும் உயிரை இழக்கக்கூடாது. மீனவர்கள் நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் கடலுக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் அப்படின்னு அவங்க அந்த காரணத்தினால 6 நாளா இங்கே உட்கார்ந்துருக்காங்க, சோறு தண்ணி இல்லாம. மார்ச்சரியில இருக்கக்கூடிய தன் பிள்ளையை கூட போய் பார்க்கல. அந்த தருணத்துல நான் அவங்க கிட்ட சொன்னது, அந்த சூழ்நிலை, சுடப்பட்ட அந்த சந்தர்ப்பம்
இப்போ மார்ச்சுரியில் இருக்கிறது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு நல்லடக்கம் பண்ணுங்க. தயவு பண்ணி நீங்கள் பொதுநலன் கோரி இங்கே உட்காந்துருக்கிறத நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். நான் பிரதம மந்திரிக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறேன். நீங்கள் ஆனால் அந்த பையனுக்கு நல்லடக்கம் பண்ணுங்க. தயவு பண்ணி காலதாமதம் பண்ணாதீங்க இனிமே அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க ஒரு முடிவு எடுக்கணும்னா இவங்களோட இந்த சூழ்நிலையில் அவங்க சொந்தக்காரங்க ப்ளஸ் ஊர்க்காரங்க சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய 4-5 ஊர்லேருந்து இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கூட இருக்காங்க. அந்த குழுவோட கலந்த ஆலோசனை பண்ணிட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. நல் முடிவு எடுப்பாங்கன்னு தான் நான் நம்பிக்கையோட திரும்பி போகிறேன். அந்த பையனுக்கு சீக்கிரத்தில் நடக்கணும். அவங்க பொது நலன் கோரி கேட்கறதெல்லாம் நியாயமான கோரிக்கை. மத்திய அரசு டெஃபினட்டாக இந்த விஷயத்தில் சீரியஸாக இலங்கை அரசோட ஃபாலோ பண்ணி நியாயம் வழங்குறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கும். ஆமாங்க, அது கூட இருக்கு. படகு விடுவிப்பதை பற்றி கூட ஆல்ரெடி அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. அதில் ஏதாவது டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். எஸ், இன்னைக்கு வரைக்கும் 136 படகுகள் அவங்க கைவசம் இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இன்னும் 53 பேரோ என்னவோ இருக்காங்க அரெஸ்ட் பண்ணவங்க. அவங்களையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. உடனே இம்மிடியேட்டா அதுவும் தமிழக மீனவர்கள் தான், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இறையம்மன் கரையை சேர்ந்த அந்த ஒருத்தரும் அதே மாதிரி ராஜாக்கம் இம்மிடியேட்டா ரிலீஃப் கொடுத்தாங்க 1 crore. சரிங்களா? அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் மினிஸ்டர் வந்து உடனடியாக பிரைம் மினிஸ்டர் பார்த்தா அன்னைக்கே போனாங்க. ஸோ இங்கே ரிலீஃப் இல்லைங்க, அது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா எந்த ஒரு அரசும் நீங்க அந்த மாதிரி அந்த விஷயத்தை எடுக்கிறீங்கன்றதுனால இந்த லைன்ல நான் வரேன், யாரும் தப்பா விவரம் எடுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மீனவர்கள் கோசம் பண்ணதை கூட சொல்றேன். நாங்கள் அந்த 3 வருஷத்துல பண்ணதை மீதி அரசோட கம்பேர் பண்ணிட்டு அவங்க அப்படி பண்ணலன்னு அவங்கள கேட்பீங்களா? இல்லைங்க. நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, கேட்கணும்னு நான் சொல்லலை. ஆனா ஒவ்வொரு அரசும் இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம நல்ல விதமா இந்த ஒரு பெர்மனன்ட் முடிவு காண்றதுக்கான முயற்சியில இருக்கணும். அதனால நீங்க இப்படி கம்பேர் பண்ணாலும் சரி, நான் அப்படி திருப்பி கம்பேர் பண்ணாலும் சரி, நாங்க ஒவ்வொரு முயற்சியும் 2014 இருந்து எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் நாங்க வெளிப்படையா காமிச்சிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேரை விடுவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நம்பர் நான் இப்ப கூட சொன்னேன். அதனால அந்த டைமென்ஷன் வேணாங்க. மத்திய அரசு பொய்யான வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து சுஷ்மா வந்து தனி அமைச்சர் அமைக்க தரதா சொன்னாங்க. இது எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒரு நிமிஷம். எடுத்துக்காட்டு நீங்க எடுக்கிறதே ஒரு பல மந்திரி சபைகளை கலந்து ஆலோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். ஆனா பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் தயவு பண்ணி அதை மறுக்கிறேன். பொய் வாக்குறுதி கொடுத்தா நான் சொன்ன நம்பர் தப்புன்னு சொல்லுங்க. 1045, 375, 333, 51, இப்போ 77ன்னு அவருக்கு திருத்தம் சொன்னாரு எங்க பெரிய ஐயா. இதெல்லாம் பொய்யா? அவங்க மந்திரியோட கலந்து உட்காந்து நவம்பர் 6ஆம் தேதி பேசினது, ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் பண்ணது பொய்யா? மீனவர் நலன் கோரி மீனவர்கள் சமுதாயம் அங்கிருந்தும் இங்கிருந்தும் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லி 5-6 முறை அவங்க உட்காந்து பேசுனது பொய்யா? அதனால இதுக்கு நீங்க பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றவங்கள கொஞ்சம் கேளுங்க. என்ன பொய் வாக்குறுதி? 2011 நடந்த கேஸ கூட நாங்க எடுத்துட்டு வந்ததுனாலதான் அந்த 5 மீனவர்களும் உயிர் தப்பி அவங்க மேல ஒரு கேஸ் கூட இல்லாம இன்னைக்கு தங்கச்சி மடத்துல இருக்கிறாங்க. இது பொய்யா? அதனால சும்மா பேசிடக்கூடாதுங்க. இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். மனிதர்கள் சம்பந்தப்பட்டது, உயிர்கள் சம்பந்தப்பட்டது. நாங்க அந்த மாதிரி எந்த விதத்திலையும் எப்பவும் பொய்யும் சொல்லல, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாம போகவும் இல்லை. ஏற்கனவே வந்து எஃப்ஐஆர் வந்து ஏற்கனவே பல முறை இங்கே போடப்பட்டிருக்கு. இலங்கை கடற்படை தாக்குதல், அதோட விசாரணை அறிக்கை என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ கொண்டாந்து புதுசா ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்னு சொல்லி அதை ஒரு காரணமா சொல்றீங்க. என்ன ஏற்கனவே வந்து விசாரணை அறிக்கைகள், நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? நான் அதுக்கான ரிப்போர்ட் வேணா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இப்ப என் கையில ரெடியா இல்லை. ஆனா இதுல வேற வழிமுறை நீங்க சொல்லுங்க. வேற ஒரு நாட்டு
சம்பந்தமான விசாரணையில நான் போய் அங்க விசாரிக்க முடியுமா? இல்ல அத நாங்க வலியுறுத்தல. அதான் இல்லைங்க. காலங்கள்ல இது பண்ணப்பட்டிருக்கு. கடந்த காலத்துல பண்ணப்பட்டதுக்கு நான் வேணா ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து எந்த காலத்துல என்ன பண்ணப்பட்டதுன்ற விளக்கம் சொல்றேன். நீங்க அப்போ அதுக்கப்புறம் போய் யாரை கேட்கணும் கேள்வி கேளுங்க. எங்களை கேட்கறதுக்கு நான் பதில் கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னைக்கு இல்ல என்னைக்கேனாலும் எங்க மோடி சாரும் ரெடியா இருப்பாரு. லோக்கல் போலீஸ்ல இருந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க எப்படி போய் அடுத்த நாட்டுல உள்ள கடற்படைக்காரனா இங்க உள்ள போலீஸ் இங்க அதுதான் விஷயங்க. அதுதான் விஷயம். அதனால விசாரணை அவங்க பண்ணட்டும். டிப்ளமேட்டிக் ரூட் சிலது இருக்கும். அது எல்லா நாட்டிலையும் அங்கீகரிக்கப்பட்ட ரூட். எங்க நாட்டுல உங்க நாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வழிமுறையை கடைபிடிச்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இட்டாலியன் மரின் விஷயத்துல அதுதானே அவங்கள நம்ம கேஸ் நம்ம கோர்ட் மூலமா இங்க தானே விசாரிச்சோம். அந்த மாதிரி விசாரிக்கலாம். நான் விவரம் ஒன்றும் சொல்லல. அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போயிட்டாங்க விசாரிக்கிறேன் நாளைக்கு. இல்லைங்க, இந்த வழிமுறையே விளக்கறதுக்கான ஒரு உதாரணமா நான் அதை சொன்னேன். அந்த வழிமுறையை கடைபிடிக்கலைன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்துல நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அங்க போக முடியாது, அவங்க இங்க வர முடியாது. எப்படி நியாயம் கிடைக்கணுமே, அதுக்கு ஒரு முறை இருக்கு. விஷயத்துல இலங்கை கடற்படை தான் சுட்டுப்பட்டிருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதா? இல்லைங்க, அந்த விசாரணை வரட்டும்ங்கிறோம் நாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ மண்டபம் மெரைன் போலீஸ்ல வந்து இலங்கை நேவி தான் சுட்டுருக்காங்க மற்றும் பலரும் சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ கன்ஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இல்லைங்க, ஒரு நிமிஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தனிநபரா இருந்தாலும் சரி, நான் கண்ணு முன்னால ஒரு சம்பவம் நடந்து இது நான் கண்ணால பார்த்தேங்க, இதுதான் இவர் தான் பண்ணாரு அப்படின்னு நான் சொன்னா கூட போலீஸ் விசாரணை பண்ணுமா பண்ணாதா? ஒரு நம்ம கொடுக்குற கண்ணால பார்த்த நிஜத்தை கூட விசாரணை இல்லாம முன்னேற முடியாது. கோர்ட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இங்க எஃப்ஐஆர் பண்ணிருக்கோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டதா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் வெயிட் பண்ணுதுங்க. அது முறை. கச்சத்தீவு ஃபெஸ்டிவல்ல அந்த மீனவர்கள் பங்கேற்கிறது மத்திய அரசு எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, மீனவர்கள் பங்கேற்கிறதுல மத்திய அரசு எப்படி பாக்குறீங்க? இது பல வருஷமா நடக்கிறது தானே. பல வருஷமா ரெண்டு நாட்டில இருந்து கூட மீனவர்கள் அங்க போய் பங்கெடுத்தது தானே. இப்ப நீங்க சொன்ன பிறகு பிரதமர் வந்து இது சம்பந்தமா ஒரு கண்டன அறிக்கையோ இலங்கைக்கு ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது இவங்களுக்கான ஒரு அறிக்கையோ வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க இப்ப ரிப்போர்ட் கொடுத்த நான் வாய்ப்பை பத்தி பேசலைங்க. நான் சொல்றது என்னன்னா, அன்னைக்கு நம்ம தூதரை விட்டு இலங்கை பிரதம மந்திரிக்கு போய் பேசின போது கூட கண்டனம் தெரிவிச்சு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, யார் பண்ணாங்க, விசாரிங்கன்னு சொன்னது கூட அவர் தான் சொன்னாரு. மனசுல வேதனை இல்லையோ இல்ல இல்லாம போனாலோ அவர் ஏன் அப்படி அனுப்புவார்? உடனே அனுப்பினது எதுக்கு? இதனால தானே. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டினா இலங்கை கடற்படை கைது சம்பவம் தொடரும் மீனவர்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிச்சிருக்காரு. அவர் பதவி ஏற்றதுல இருந்து 3 முன்னான பதில தான் தெரிவிச்சிருக்காங்க. யாரு? மஹிந்த அமரவீர இலங்கை மீனவர்கள் அமைச்சர். படகுக்கு 1 கோடி பறிமுதல் பண்ணப்படும், 139 விஷயப்பட அரசுடைமையாக்கப்படும், எல்லை தாண்டினா மீனவர் கண்டிப்பாக செய்யப்படுவாங்க. ஒரு காலகட்டங்கள் வந்து மீனவர்களை கூட விடுதலை செய்யப்பட மாட்டோம்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இல்லைங்க, மீனவர் விடுதலையை பத்தி நான் புதுசா ஒண்ணு சொல்லல. நம்ம ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒண்ணு ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் நான் நவம்பர் 6ஆம் தேதி மீட்டிங் இங்க இருந்து கூட வந்தீங்க, ஐயா கூட இருந்தாருங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிரதமரின் அறிவுறுத்தலின்படி தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை தாம் சந்தித்ததாக நிர்மலா சீதாராமன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது மீனவர்கள் முன்வைத்த 3 கோரிக்கைகளை தாம் கேட்டுக்கொண்டதாகவும் அவை நியாயமான கோரிக்கைகள் என்றும் மத்திய அரசு இது தொடர்பாக உரிய நடவடிக்கை என்றும் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பு தொடர்பான விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.